இவ்வளவு நாளா வட சென்னையில ஒரு வீட்லயும் தட்டி பார்த்து இவர் திறந்து பார்த்து ஒரு வீட்லயும் 2 தாவேகா ஓட்டுகள் இருக்கிறது அப்படின்னு இவரா ஒரு சர்வே ஃபெலிக்ஸ் முன்னாடி போய் சொல்றாப்புல. இப்ப இங்க வந்து ஒரு முட்டு நாங்க உங்களெல்லாம் பாஜகவோட கம்பேர் பண்ணி பேசுனா என்ன தப்புன்னு கேட்கிறோம். நீ பாஜக கூட்டணியில இருக்க ஒரு வேட்பாளர் எங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். அப்படிதான் பார்ப்போம். அது எப்படி சரியா இருக்கும்? எந்த நியாயப்படுத்த முடியாது. ஆனா ரஞ்சித் அண்ணன் வேற அக்காலத்து வேற. எனக்கு அது இன்னும் என்னடா இது அப்படின்னு தூக்கி பிடிச்ச ஒரு டைரக்டர் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுல காலா படத்துல சங்கிகள் எப்படி இருப்பாங்க, சங் பரிவார் எப்படி இருக்கும், அதிகாரத்தை எப்படி கைப்பற்றும், ஸ்லம்மை எப்படி அது நசுக்குன்ற மாதிரியான காட்சிகள் அதுல வச்சுட்டு இங்க வந்து அதே சங் பரிவார் கூட்டணி கட்சியில போய் நின்று நாங்க அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு நான் ஒண்ணு கேட்கிறேன். ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல ஒருவேளை பொற்கொடி அக்காவும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நுழையிறாங்க. திமுக அரசு ஒரு மக்கள் விரோத மசோதாவை நிறைவேற்றுது. பாஜக கூட்டணியில இருக்கிறதுக்காக அதிமுக அதை காதை பொத்திக்கிட்டு உங்களுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு வெளியில வருவாங்க. பொற்கொடி அக்கா மட்டும் அங்க உள்ளேயே உட்காருவாங்களா? நம்ம கேட்கிறோம். உட்கார முடியுமா? என்ன கேட்டா இது அதிகாரம் இதுன்னு ஏதோ பேசுறாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல. இது எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியல. பார்ப்போம் இவங்க கேம்பெயின்லாம் பண்றாங்களா இல்லை அப்படியே விட்டுறாங்களா என்னன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததா நம்ம லாட்ரிக்கு வருவோம். அண்ணன் லாட்ரி என்ன பாஜக ஆட்சி செய்யற 5 மாநிலங்கள்ல லாட்ரி வித்து பொழைச்சு கோடி கணக்கில் சம்பாரிச்ச பணத்தை இங்க தேர்தல் ஆணையத்துல காட்டுறாரு. நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு. லாட்ரினா கேரளாவுக்கு போயிட்டு வரவங்களுக்கு தெரியும் எவ்வளவு போலி லாட்ரி டிக்கெட்டுகள் விற்பனை ஆகுது. எவ்வளவு தமிழ்நாட்டில் முக்கியமா தமிழ்நாட்டில் லாட்ரியோட நாள் எத்தனை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டது, எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். பல குடும்பங்களை நடுத்தருவுக்கு நிறுத்தி பல குடும்பங்களோட விளக்க அணைச்சு நிர்கதியாக்கி நாசமாக்கி அவங்கள வாழவே விடாம வழி இல்லாம ஆக்கிட்டு இங்க வந்து எங்க அம்மா சாட்டிட்டா அப்படின்னு வந்து சீனை போடுற ஒரு பொறுக்கிகளுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம வந்து தெளிவா சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம்.